ஹாய் யூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட ஒரு சஜஷன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மோர் தென் கொஷின்ஸ் வந்து இருக்கு. அந்த மோர் தென் கொஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் வந்து மேத்தமேட்டிக்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 17 கொஷின்ல பார்த்தீங்கன்னா 3 ஆன்சர் வந்து கீழே கரெக்ட்னு சொல்லிட்டு, இங்கிலீஷ் எடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 13 கொஸ்டின்ஸ் இஸ் ஸ்டார் கொஸ்டின். அந்த ஸ்டார் கொஸ்டின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 1 ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கு. இதுல இவ்வளவு மார்க் வந்து கொஸ்டினுக்கு வந்து நம்ம டஃபா இருந்தாலும் மார்க் வந்து அதிகமானதுக்கு காரணம் வந்து இது ஒரு முக்கியமான ரீசன். ஓகேங்களா? அதே மாதிரி ஹிஸ்டரியில வந்து 13 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில வந்து 12 கொஸ்டின், ஜியோகிராஃபில 11 கொஸ்டின், பிசிக்ஸ்ல 7 கொஸ்டின், தென் தமிழ்ல 6, சுவாலஜில 3. ஓகேங்களா? ஸோ பாட்னில எந்த கொஸ்டின்ஸுமே நம்மளுக்கு இல்லை. பட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 6 கொஸ்டினோட ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கிற மாதிரி மோர் தென் 1 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்டா இருக்கணும். இல்ல அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா மேல இருக்க அனைத்து வந்து கரெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கணும். இப்படிதான் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனா பட் இந்த UGTRBல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ், இப்போ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 17 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ் எல்லாமே பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் எபோவ் தான் இருக்குது. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சப்ஜெக்ட்ல. அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்க் ரேஞ்ச் வந்து இப்போ இது இருக்கிறதுனால ஹை பிக்கா நம்மளுக்கு போயிருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப். மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை ரொம்ப கொஸ்டின் டஃப்னு தான் வந்து சொன்னாங்க. ஆனா பட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 125 ஃபர்ஸ்ட் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 125 வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அந்த 125 ரேஞ்சு கீழே வந்தீங்கன்னாலும் ஒரு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அதுல நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பேர் இருக்காங்க. ஒரு 123 நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகம். ஓகே, இதே மாதிரி PGTRBலுமே நம்மளுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நம்ம ஸ்டார் கொஸ்டின்ஸ்க்கு PGTRBல வந்து எந்த கன்சிடரேஷன் பண்ண கிடையாது. அவங்க ஸ்டார் கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்க எல்லாமே எலிமினேட் பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. ரிமைனிங் இருக்க கொஸ்டின்ஸ் கரெக்டான கொஸ்டின்ஸை வச்சு மட்டும் தான் அவங்க மார்க் வந்து எவால்வேட் பண்ணி அதுல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா CV லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி விட்டாங்க. ஓகேவா? பிளஸ் இந்த ஸ்டார் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாம நம்மளுக்கு வெயிட்டேஜ் மார்க்கும் இருக்கு. இயர் பை இயரோட வெயிட்டேஜ் மார்க் நம்மளுக்கு இருக்கு. அதுவும் நம்மளுக்கு பேட் ஆகும். அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல போகும். ஓகேவா? சோ அது இல்லாம பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து திருப்பி ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல ரீவால்யூஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலுமே கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க தேர்வுகள் வந்து. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இதுல ரீ எக்ஸாம் வைக்கிறது உங்களுக்கு பாசிபிளா அப்படின்றது சாத்தியமா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி ரீவால்யூஷன் சாத்தியமா அப்படின்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியல இது வரைக்குமே. ஓகே, நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து B வந்து லாக் பண்ணி அதை ஆன்சரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸோட சஜஷனால அந்த ஆன்சர் மாத்தி திருப்பி வந்து B ஆன்சர் கொடுத்து அதுக்கு ரிவைஸ் லிஸ்ட் விட்டுருக்காங்க. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா சோ மெனி ப்ராப்ளம்ஸ் வந்து இதுல அரைஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? CV லிஸ்ட் விடும்போது இன்னும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் இதுக்கு என்ன சஜஷன் பண்றாங்க இல்ல என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும், பார்த்துட்டு தான் இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ முடிஞ்சளவு உங்களோட கோரிக்கைகளை வந்து யார்கிட்ட கொடுக்கணுமோ கண்டிப்பா அவங்கள்ட்ட கண்டிப்பா கொடுக்கணும். ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அந்த மாதிரி கோரிக்கைகளை வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கலாம். ஸோ இந்த தகவல்கள் வந்து நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.